அப்பா. அத்தா. சொல்லுங்கப்பா. என்னத்தா காலையிலே அந்த கல்பனாவுக்கு மருந்து கொடுக்குறோம்னு சொன்ன, அதுக்கப்புறம் என்ன நிலவரம்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலையாத்தா? என்னடாச்சு? அந்த கல்பனாவுக்கு வைத்தியல் வந்துச்சா? ஆஸ்பத்திரி கூட்டி போனாங்களா? குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அப்பா, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலப்பா. என்னதான் சொல்ற? ஆமாப்பா, அந்த கல்பனாவுக்கு வயிறு வலியும் வரல, அவ குழந்தைக்கு ஒண்ணுமே ஆவல. அவ நிம்மதியா அவ ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்னத்தா நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. அந்த சித்தர் சொன்ன பக்குவத்துல தானே மருந்த கலக்கி கொடுத்த? எல்லாம் அந்த ஆள் சொன்ன மாதிரி தான் மருந்து கொடுத்தேன். அப்படி இருந்தும் அவளுக்கு எதுவுமே ஆகலப்பா. அவ ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்காப்பா. எனக்கு என்னமோ அந்த சித்தன் கொடுத்த மருந்து டூப்ளிகேட்டா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குப்பா. அத்தா, அப்படியெல்லாம் யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது. அந்த சித்தை இன்னும் கொல்லிமலைக்கு போகல. அவன் இன்னும் இங்கே என் கூட தான் இருக்கான். இரு, அவன்கிட்ட நான் போன கொடுக்குறேன், நீயே அவன்கிட்ட பேசு. ஏ சித்தா, ஏ சித்தா, ஏ சித்தா, வாங்க. என்னையா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு கரு கலைஞ்சிருச்சுங்களா? மண்ணாங்கட்டி ஐயா, என்னையா விளக்கண மருந்து கொடுத்த? அங்க ஒரு இலவ ஆகலையா? என்னையா சொல்றீங்க? என்னையா நுணையா சொல்றீங்க? இரு, ஆத்தா லைன்ல இருக்கு, நீயே பேசு. அம்மா வணக்கம்மா. ஐயோ சித்தா, என்ன என்கிட்டே வேலையை காட்டுறியா? ஐயோ அம்மா, என்னம்மா சொல்றீங்க? உப்பு தின்ன இடத்துக்கு நான் துரோகம் நினைப்பனா? அப்புறம் ஏன் அந்த கல்பனாவுக்கு நீ சொன்ன மாதிரி எதுவுமே ஆகல? ஒன்னும் ஆகலையா? அம்மா, இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நிம்மதியா படுத்த தூங்கிட்டு இருக்காயா? அம்மா, நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் மருந்த பால்ல கலந்து கொடுத்தீங்கல்ல? 2 ஸ்பூன் இல்ல, 3 ஸ்பூன் மருந்த கலந்து கொடுத்தேன். ஆனா அவளுக்கு ஒரு மண்ணும் ஆகல. போதுமா? அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா குழப்பமா இருக்கு? நீ கொடுத்த மருந்து டூப்ளிகேட் தானே? ஐயோ அம்மா, பரம்பரை பரம்பரையா பண்ணிட்டு வர்ற சித்த வைத்திய தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் கொடுத்த மருந்து அம்புட்டு சுத்தம், அம்புட்டு வீரியமானது. மருந்து மேல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் ஏன் அவளுக்கு ஒண்ணுமே ஆகல? அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், கோவிச்சுக்காதீங்க. என்ன? நான் கொடுத்த மருந்த கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு கொடுத்தா அடுத்த 6 மணி நேரத்துல கர்ப்பம் கலைஞ்சிரும். அப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலன்னா அந்த பொண்ணு வயித்துல கருவே உண்டாகலன்னு அர்த்தமா? என்னையா சொல்ற? ஆமாம்மா, வயித்துல கருவே இல்லாத பொண்ணுங்க அந்த மருந்த சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க உண்மையாலுமே கர்ப்பமா தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? ஐயோ, வீட்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் கொடுத்த மருந்து மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஒண்ணு, நான் கொடுத்த மருந்தால அந்த பொண்ணு வயித்துல இந்நேரம் கரு அழிஞ்சிருக்கணும். அப்படி இல்லன்னா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க நல்லா தீவிரமா விசாரிச்சு பாருங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றத நம்புங்கம்மா. போன குடியா. அத்தா, என்னத்தா சித்தை என்னமோ சொல்லிட்டு இருக்கேன்? அதான்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. அடுத்தது என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சு முடிவு பண்றேன். அத்தா, நாம பண்ற முத காரியமே இப்படி சோட போயிருக்கேத்தா. கவலைப்படாதீங்கப்பா, இந்த விஷயம் வேணா சோட போயிருக்கலாம். ஆனா இதுக்கு அடுத்து நான் பண்ண போற விஷயம் எதுவுமே சோட போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த ராமநாதனோட குடும்பத்தை ஒட்டு மொத்தமா நடு தெருவுல நிக்க வைக்கிறது தான் என்னோட ஒரே லட்சியம். இந்த ஒட்டு மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறதுக்காக தான் நான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்தேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, கூடிய சீக்கிரமே நாம நினைச்சது எல்லாமே நடக்கும். இங்க இருக்க எல்லாரையுமே பழி வாங்கி என் அப்பா செத்ததுக்கான வஞ்சத்தை நான் தீக்காம விட மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன்ல, இனி இந்த ராமநாதன் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல.
நீங்க எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நான் யோசிச்சு முடிவு பண்றேன். சரிடா, போன வச்சிடவா? என்னண்ணா எங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு டீ கொடுக்கலாமேன்னு வந்தேன். டீ கொடுக்க வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அப்புறம் ஏன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ம், சரி எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். ம், சரி வச்சுட்டு போங்க. அண்ணா, என்னம்மா? இல்ல உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்திருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ, உடம்ப பார்த்துக்கோங்கண்ணா. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும்ல. ஆமாம் ஆமாம். சரி பார்த்து போங்க. சரிம்மா. அண்ணா பார்த்து பார்த்துண்ணா, பார்த்து போங்க. சரிம்மா. ஒருவேளை நாம பேசுனதை கேட்டிருப்பானோ இருக்கும். அதான் நான் எல்லா உண்மையும் கேட்டுட்டேன்னு அவன் பாடி லாங்குவேஜே சொல்லுது. வீரையா, இந்த வீட்டுல முதல்ல போட்டு தள்ள வேண்டிய ஆளு கல்பனான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ பலியாயிடுவ போல இருக்கே. இருக்கு உனக்கு. ஐயோ, இந்த அனிதா பொண்ணை ரொம்ப நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ என்னடான்னா பழி வாங்குற, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் கெடுக்க போகிறேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காளே. இப்போ என்ன பண்ணுறது? இது ஐயா கிட்ட உடனே சொல்லிட வேண்டியது தான். சொல்லிட்டே தான் இருக்கீங்க, ஒன்னும் ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஒரு நிமிஷம். ஹலோ ஐயா, நான் வீரையா பேசுகிறேன்யா. சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லையா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயா. பெரியா, இங்க எனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுவோம், சரியா? ஐயா இல்லைங்க ஐயா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இப்போவே நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்தியா, இது பாரு, கஸ்டமர்ஸோட பேசிட்டு இருக்கேன், முக்கியமான விஷயங்கிற, அது சொல்லவும் மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? டிஸ்டர்ப் பண்ணாத இப்படிலாம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. அது என்னன்னா வேறையா, முக்கியமான விஷயம் சொல்றேன் இல்ல, பொறுமையாரு, பொறுமையா அப்புறம் கேக்குறேன். எனக்கு வேலை முடியணும், சரியா? ஐயா அது இல்லைங்க ஐயா. கட் பண்ற. ஐயோ, ஐயா போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றது? சுந்தர் தம்பிக்கு போன் பண்ணுவோம். யாருக்கு நான் போன் பண்றீங்க? என்னன்னா யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இவ்ளோ பதட்டமாகறீங்க? ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. கேக்குறேன்ல, யாருக்கு போன் பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சுந்தர் தம்பிக்கு. அவர்கிட்ட என்ன பேச போறீங்க? கேட்டதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமா? என்னம்மா சொல்றீங்க? அவர்கிட்ட முக்கியமா ஏதாவது பேசணுமான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லதானே? ஆமாம்மா. அப்ப போனை எடுத்து வச்சுட்டு எனக்கு சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்க. என்னம்மா? சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்பதானம்மா காபி கொடுத்தேன். அது ஆறி போச்சு, எனக்கு சூடா வேணும். சரி போங்க. ஹலோ, போனை எடுத்து வச்சுட்டு போங்க.
போங்க. இந்த போன் இருக்கிறதுனால தானே கண்டவங்களுக்கும் போன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமே நீ யாருக்கு போன் பண்றன்னு நான் பாக்குறேன். இவனுக்கெல்லாம் உண்மை தெரியற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த உண்மையை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னம்மா? உனக்கு என்ன காது கீத அவுட் ஆயிடுச்சா? சொல்றதெல்லாம் 2 தடவை சொல்லணுமா? காஃபி போடுறதுக்கு இவ்வளவு நேரமான்னு கேட்டேன். அது இன்னும் பால் காயலையம்மா. அது எப்படி காயும்? பால் காயணும்னா ஸ்டவ்வை முதல்ல பத்த வைக்கணும். ஆமாம்மா, ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். சாரி. வேண்டானா நீங்க எதையும் பத்த வைக்க வேண்டாம். எதையும் பத்த வைக்க வேண்டாம். பத்த வைக்க கூடாதுன்னு சொல்லதான் வந்தேன். என்னன்னா ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. கேட்க கூடாதது ஏதாவது கேட்டுட்டீங்களா? அண்ணா, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? நான் வண்டியில போகும்போது குறுக்க வேற யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அச்சோ குறுக்க வந்துட்டாங்களேன்னு நான் பிரேக் எல்லாம் போட மாட்டேன். என் வழியில நீ எப்படி வரலான்னு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரிதான் நீங்க இப்போ ஏன் குறுக்கால வந்திருக்கீங்க. நீங்கன்றதுனாலதான் நான் அப்படியே பிரேக் போட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்த தடவை குறுக்கால வந்தீங்க, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? நீங்க இந்த வீட்ல நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கேட்ட விஷயத்த அப்படியே மென்னு முழுங்கி உள்ளேயே வச்சுக்கணும். அதையும் மீறி இல்ல நான் சொல்லுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா அப்புறம் ஏன் வழியில குறுக்க வந்ததுக்காக நீங்க தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. என்னடா இவ இப்படி மிரட்டுறாளே அப்படின்னு பாக்குறீங்களா? அண்ணா, நீங்கன்றதுனாலதான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். வேற யாராவது உங்க இடத்துல இருந்திருந்தாங்கன்னு வைங்க, இந்நேரம் நான் மிரட்டுறதுக்கு அவங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே தடம் தெரியாம அழிச்சிருப்பேன். இன்னைக்கு நீங்க கேட்ட விஷயத்த யார்கிட்டயாவது மூச்சு விடணுங்கிற நினைப்பு வந்தது. உசுறு மேல ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்கோங்க. வேதாஜி, உங்களாண்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? இல்லை, கடையில் இந்த பையன் இன்னைக்கு கேட்ட கேள்வியெல்லாம் அது உங்களை பற்றி என்னென்னமோ கேட்டால் நானும் கரெக்டாக சொல்லிட்டேன். உங்களை பற்றி நான் இவ்வளோ சுகுராக புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது இன்னைக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் லைட்டாக பிசு தட்டிடுச்சு. இவ்வளோ நாளாக நீங்கள் தான் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் என்னை டோட்டலாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னு நான் நினச்சிருந்தேன். அது இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது. இல்லை, அந்த பையன் உங்களாண்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டான். எல்லாத்தையுமே நீங்கள் தப்பு தப்பாக பதில் சொல்லிட்டீங்களே. ஒரு கேள்வி கூட உங்களுக்கு பதில் தெரியல. தெரியும்.
அப்படின்னா அப்படின்னா அவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும்னு அர்த்தம். உனக்கு பிடிச்ச கலர் சிவப்பு, உனக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய், உனக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு சினிமா பாக்குறது, உனக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி, உனக்கு பிடிச்ச ஊரு இதே சென்னை தான். போதுமா? நாங்க நீங்க எல்லா கேள்வியும் ஆன்சரை கரெக்டா டான் இப்போ சொல்லுங்கிறீங்க. ஐயோ அதை நீங்க அங்கேயே சொல்லுங்க. நாங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே. பெஸ்ட் கப்பல் அவார்டு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்படி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பதில் சொல்லல. என்ன என்ன பாக்குற? எல்லா கேள்விக்கும் நான் வேணும் தான் தப்பா பதில் சொன்னேன். ஏன்னு உனக்கு தெரியாதா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீயும் நானும் இங்க பெஸ்ட் கப்பலா தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? யாருக்கும் உண்மையான பெஸ்ட் கப்பல்ஸ்க்கு போக வேண்டிய அவார்ட் போலித்தனமா உனக்கும் எனக்கும் வர்றது எனக்கு பிடிக்கல. அதான் தப்பா ஆன்சர் பண்ண. என்ன பாக்குற? நான் சொல்றது உண்மைதானே? நீயும் நானும் உண்மையான கப்பல்ஸா வாழவே இல்லையே. அப்புறம் எப்படி அந்த அவார்டை வாங்கிட்டு வர முடியும்? சரி, அது அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் அதை வச்சு என்ன பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம புடிச்ச கலரு, புடிச்ச பொழுதுபோக்கு இதெல்லாம் சரியா சொல்லிட்டா புருஷனை ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கான்னு அர்த்தமா? புரிதலுங்கிறது வெறும் புடிச்ச கலரு, புடிச்ச நடிகரு இதெல்லாம் சொல்றது கிடையாது. அது வேற. உசுரும் மனசும் ஒன்னா புரிஞ்சு போற விஷயம். அப்படி பார்த்தா எனக்கும் உனக்கும் அது சுத்தமாவே இல்ல. அதான் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு அவார்டை நமக்கு கொடுத்துட போறாங்களோன்னு தான் எல்லா கேள்விக்கும் தப்பா பதில் சொல்லி ஜெயிக்க விடாம பண்ண. ஆமா, அந்த அவார்டை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிருப்ப? சந்தோஷப்பட்டிருப்பியா? போலித்தனமான வாழ்க்கைக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்ச கலர், பிடிச்ச விஷயம் இதெல்லாம் சொல்லிட்டா என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு நீ நினைச்சுக்கலாம். எனக்கு அப்படி தோணல. அப்படி நீ என்ன உண்மையாவே புரிஞ்சிட்டு இருந்தனா அன்னைக்கு நீ அந்த மாதிரி என்கிட்ட பேசிருக்க மாட்ட. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகியும் என் அன்பை நீ புரிஞ்சுக்காம இருந்திருக்க மாட்ட. அந்த புரிதலே இல்லாத போது அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில சொல்லி போலியான பாசத்தை நீ எனக்கு காட்ட வேண்டாம். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஐம் சாரி. எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் சரியா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அது மட்டும் எனக்கு திருப்தியை கொடுத்துறாது. என் மனசு நிறைவடைகிற மாதிரி உன்னால ஒரு நாள் கூட நடந்துக்க முடியாது. அதுதான் உண்மை. இன்னும் உன் மேல எனக்கு கோவமும் ஏமாற்றமும் தான் மிச்சமா இருக்கு. அதை தாண்டி என் மனசுல எதுவுமே இல்ல. அக்கா, அக்கா, வா அனிதா. என்னக்கா பிஸியா? பிஸிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னக்கா ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? பிரெக்னெண்டா இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதான் எல்லாத்தையும் மத்தவங்க பாத்துக்கறாங்கல்ல. இல்லம்மா, பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான். இது கூட பண்ணாம இருந்தா அப்புறம் சோம்பேறித்தனம் ஆயிடும்ல. அக்கா, பொதுவா பிரெக்னெண்டா இருக்கிறவங்க வாமிட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், நீங்க வாமிட் பண்ணி நான் பார்த்ததே இல்லையேக்கா. உங்களுக்கு வாமிட் வராதா? என்னக்கா வாமிட் வராதா? அது எனக்கும் வாமிட் வரும், ஆனா இப்பெல்லாம் வரதில்ல. ஓ அப்படியா? ம். ஆமா, எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கும்? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அனிதா. சில பேருக்கு 1 மாசம் இருக்கும், சில பேருக்கு 2 மாசம் இருக்கும், சில பேருக்கு 10 மாசமும் வாமிட் வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். சரிக்கா. ஆமா, உங்களுக்கு எத்தனை மாசம்? ஆ,
இல்ல உங்களுக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். அது ஒரு 4-5 மாசம் இருக்கும். அக்கா என்னக்கா பிரெக்னென்ட் எத்தனை மாசம்னு கேட்டா 4-5 மாசம்னு குத்து மதிப்பா சொல்றீங்க? 4 மாசமா இல்ல 5 மாசமாக்கா? 4வது மாசம் முடிஞ்சு 5வது மாசம் ஆரம்பிக்குது. ஓ சரிக்கா. ஆமா உங்களுக்கு எப்ப டெலிவரி டேட் சொல்லிருக்காங்க? ஆ டெலிவரி டேட் எப்ப சொல்லிருக்காங்கன்னு கேட்டேன்க்கா. இல்லக்கா 2வது செக்கப்லயே டெலிவரி டேட் என்னங்கறத சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் சொல்லிருப்பாங்களே, அதுதான் எப்போன்னு கேக்குறேன். அது எனக்கு சொன்னது டிசம்பர்னு நினைக்கிறேன். அக்கா என்ன விளையாடுறீங்களா? இப்பவே 4 மாசம் முடிய போகுதுன்னு சொல்றீங்க. டிசம்பருக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. அப்போ நீங்க என்ன 15 மாசத்துலயே குழந்தைய பெத்துக்க போறீங்க? இல்ல, அது ஏதோ ஒரு யோசனையில சொல்லிட்டேன். ஜூலையோ ஆகஸ்டோ சொன்னாங்க. அக்கா டெலிவரி டேட் கூட தெரியாம என்னக்கா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அனிதா, டாக்டர் சொன்ன டேட்லயே குழந்தை பிறக்க போகுது, அதனால நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. அக்கா ஆனா எனக்கு ஒரு விஷயமே புரியலக்கா. என்ன? இல்ல 4 மாசம் முடிய போகுதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வயிறு பெருசாவும் இல்ல, பார்த்தாலும் தெரியல. ஆமா குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறேன்.